ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் சமையல். ஈஸியாக டேஸ்டியாக சமைக்கிறதுக்கு வினோ ஸ்மார்ட் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி பாத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இட்லி பாத்திரம் நம்ம எப்படி வாங்கினா அது நல்லாயிருக்கும், ஸ்டீலில் வாங்கணுமா, அதோட குழியெல்லாம் எப்படி இருக்கணும், அதோட யூஸ் என்ன, நம்ம சின்ன ஃபேமிலியாக இருந்தால் எப்படி வாங்கணும், பெரிய ஃபேமிலியாக இருந்தால் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய வெரைட்டியான இட்லி பாத்திரம் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. அது வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் வந்து ஸ்டீமரோடையே உங்களுக்கு வரும். இட்லி தட்டு இதை போல் உள்ளே இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 8 இட்லி அந்த மாதிரி அவிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பாத்திரம் வாங்கிக்கலாம். நம்ம இட்லி அவிக்காத நேரத்தில் இந்த ஸ்டீமர் மேலே இருக்குது பார்த்திங்களா, கையை வச்சுருக்க அந்த ஸ்டீமரை வச்சு நம்ம ஏதாவது காய்கறி வேக வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். இது பாருங்கள், நல்லா குட்டியாக இருக்கிற ஒரு இட்லி பாத்திரம். இதுலேயும் ஸ்டீமரோடு சேர்ந்தே வருது. இதோட ரேட் எல்லாமே உங்களுக்கு ஒரு 600, 800 அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு. இந்த பாத்திரத்தை பாருங்கள், கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. உங்களுக்கு இதில் இருக்கிற தட்டு வந்து ஒரு 3 தட்டு இதில் இருந்துச்சு இந்த பாத்திரத்தில். இந்த தட்டில் வந்து ஆனால் ஓட்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்ட தட்டு வச்ச இட்லி பாத்திரம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதில் வந்து நம்ம நார்மலாக எண்ணெய் தடவி இட்லி ஊற்ற முடியாது. இதில் வந்து நம்ம துணி போட்டு தான் இட்லி ஊற்ற வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும் போது உங்களுக்கு துணி போட்டு அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இட்லி. இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தில் 10 இட்லி அவிக்கலாம். ஆனால் இது இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இட்லி அவிக்கிறதுக்கு சரியாக இருக்காது. நீங்கள் வாங்கும் போது இந்த மாதிரி அடுக்கு பாத்திரம் மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் அந்த இட்லி பாத்திரத்தையும் நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கடாய் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வேறு யூஸ்க்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் இட்லி அவிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டி பாத்திரமாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு இண்டக்ஷன் பாட்டம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த பாத்திரம் பாருங்கள், மேலே ஒரு ஸ்டீமர் இருக்குது, கீழே வந்து இட்லி தட்டு இருக்குது. ஸ்டீமர் வந்து நல்லா ஆழமாகவே இருக்குது. இதில் வந்து நீங்கள் புட்டு, இடியாப்பம் எதுனாலுமே ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்க்குற இந்த பாத்திரம் பாருங்கள், இதுதான் இந்த அடுக்கு பாத்திரம் மட்டும் இருக்கும், விசிலும் இருக்கும் இதில். இந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இதுக்குள்ளே வந்து அடுக்கு பாத்திரமே வந்துடும். அந்த அடுக்கு பாத்திரத்தை வச்சு ஒரு தட்டில் நீங்கள் 4 இட்லி அவிக்கலாம். இதை போல் நம்ம எத்தனை தட்டு வச்சு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ மேக்ஸிமம் 6 தட்டு வரைக்கும் வச்சு உங்களுக்கு வரும். இந்த மாதிரி பாத்திரம் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் டென்ஷன் இல்லாமல் ஒரு தடவையிலேயே நீங்கள் வந்து 24 இட்லி வரைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஐடியல் இட்லி பாத்திரத்தை பாருங்கள், இதில் வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு செஞ்சு தர்ற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பு, ஹார்ட் ஷேப்பு அந்த மாதிரிலாம் தட்டு உள்ளே இருந்துச்சு. இது இந்த மாதிரி பாத்திரம் வாங்கினாலும் நம்ம குழம்பு வைக்கிறது கூட இந்த மாதிரி பாத்திரங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியல் பாத்திரத்தை பாருங்கள், இதில் உள்ள தட்டுகளும் சூப்பராக அந்த பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து நம்ம குக்வேராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1ஆகவே இருக்கும். இதுவும் அந்த ஸ்டாண்டு டைப்பில் நமக்கு இந்த மாதிரி தான் ஸ்டாண்டு டைப்பில் வரும்போது நமக்கு வந்து ஒரே டயத்துலேயே நிறைய இட்லி அவிஞ்சிரும். பூத்தட்டு பாருங்கள், ஹார்ட்டின் தட்டு, ஸ்கொயர் தட்டு இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. நம்ம எப்போயுமே இட்லி பாத்திரம் வாங்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, திக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதோட பாட்டம். அப்புறம் அதோட மூடி வந்து நல்லா க்ளோஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டாண்டு வச்ச மாதிரி இட்லி
கீழே வந்து கம்பி வச்சு இருக்கிற அந்த ஸ்டாண்ட் இட்லி தட்டு மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எந்த டென்ஷனும் இல்லாமல் ஒரே நேரத்துலேயே 24 இட்லி அவிச்சிடலாம். அந்த தட்டு மட்டும் ஓட்டை இல்லாமல் வாங்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.